angel sent from up above. You know you make my world light up. When I was down, when I was hurt, you came to lift me up. The gladdest people living are the wholesome folks who make a circle at the fireside that no power but death can break. Who are the gladdest people living? Gladdest people are those healthy people who make a circle at the fireside. ஸோ இந்த கேம்ப் ஃபயர் எல்லாம் உட்காராங்க இல்லையா, அவங்க தான் வந்து கிளாடஸ்ட் பீப்புள் அப்படின்றாங்க. ஸோ வே டு த கேதர்? ஃபயர் சைட், கேம்ப் ஃபயர். ஸோ வாட் கேன் பிரேக் தர் யூனிட்டி? ஒன்லி டெத் கேன் பிரேக் தர் யூனிட்டி. இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். அண்ட் த ஃபைனஸ்ட் ஆஃப் கன்வென்ஷன்ஸ் எவர் ஹெல்ட் beneath the sun are the little family gatherings when the busy day is done. When do they have their family gatherings? ஸோ அவங்களோட பிஸி டே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து ஃபேமிலி கேதரிங்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் த பிஸி டே இஸ் ஓவர். Where do they have their family conventions? ஸோ இந்த கெட் டுகெதர்லாம் எங்கே பண்ணுறாங்க? beneath the sun. What does the poet mean by finest conventions? ஃபேமிலி கெட் டுகெதர் தான் ஃபைனஸ்ட் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். there are rich folk, there are poor folk who imagine their wise and they are very quick to shatter all the little family ties. So first question, what do the rich and poor folk imagine themselves to be? அவங்க வந்து அவங்களே வைஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. வாட் டூ தே டூ டு தேர் ஃபேமிலிஸ்? அவங்க வந்து ஃபேமிலியோட ஈஸியாக வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஸோ பிரேக் தேர் லிட்டில் ஃபேமிலி டைஸ். ஹோம் டஸ் தேர் ரெஃபர் டு ரிச் அண்ட் புவர் பீப்புள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ மோஸ்ட்டாக இந்த காம்ப்ரிஹென்சிவ் கொஷின்ஸ் எல்லாம் புக் பேக்லேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ எல்லோரும் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோர்த் கொஷின் பாருங்கள். there are some who seem to fancy that for gladness they must roam, that for smiles that are brightest they must wander far from home. why do they roam? அவங்க வந்து சந்தோஷத்தை தேடி சுற்றுறாங்க. ஸோ டு கெட் gladness. according to them, when do they get bright smiles? ஸோ அவங்க வந்து வெளியே போய் சுற்றுனா தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்றாங்க. ஸோ when they roam far from home. ஸோ ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். but the gladdest sort of people when the busy day is done are the brothers and sisters who together share their fun. who are the gladdest people? people who sit together and share their fun. அவங்க தான் வந்து happiest people. so when do they share their fun? ஸோ இது ரிப்பீட் ஆன கொஷின் மாதிரி இருக்குது. ஸோ ஆஃப்டர் த பிஸி டே இஸ் ஓவர். வாட் டஸ் who refer to? வந்து யாரை வந்து who ரெஃபர் பண்ணுறாங்க? brothers and sisters who share their fun. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். it is the stick together family that wins the joy of earth, that hears the sweetest music and that finds the finest mirth. who wins the joys of the earth? stick together family. how do they find their joy? by hearing sweetest music and also by being together. so what does the poet mean by stick together family? stick together family என்னது? joint families. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் மட்டும் போதாது, அவங்க அதில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பாண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கணும், அவங்களுக்குள்ள நல்லா பாண்டிங் இருக்கணும். அவங்கள தான் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்றாங்க. ஸோ செவன்த் கொஷின் பாருங்கள். ஸோ 6 கொஷின்ஸ் தான் இருக்கும். அடுத்து வந்து வேறு செட் ஆஃப் கொஷின்ஸ் இல்லை 2 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ there are rich folk, there are poor folk who imagine their wise. ஸோ pick out the words in alliteration. ஸோ இங்கே வந்து TFW இந்த வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்கள். மென்ஷன் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம் AABBCC. who is the speaker? ஸோ இந்த போயமில் ஸ்பீக்கர் யார்? அந்த போயட்டஸ் தான். அவங்க பேர் வந்து கிறிஸ்டினா எம் கர்ஷன். ஸோ who is the special hero mentioned in the poem? poet's father. so how did the child feel when it was held by its dad? love, tenderness and safe. so fourth question பாருங்கள். seems it was sent to me from some place up above. what do the above lines mean? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் அந்த போயிட்டோட ஃபாதர் வந்து டைரெக்டாக ஹெவன்லேருந்து வந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போயிட்ஸ் ஃபாதர் வாஸ் சென்ட் டு ஹர் ஃப்ரம் ஹெவன். ஸோ ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். வாட் டிட் த சைல்டு வாண்ட் டு டெல் இட்ஸ் டேட்? என்ன சொல்ல வரும்போது யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். there is something special about a father's love. alliteration கேட்குறாங்க. ஸோ alliteration இங்கே சம்திங் ஸ்பெஷல் எஸ்எஸ் வந்துருக்கு. ஸோ இதுதான் alliteration. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். ஸோ see me, love above, no. ஸோ இதெல்லாம் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். what should we learn from every soul? good things. ஓகேங்களா? ஸோ what qualities will help us to brave the thickening ills of life?
ஸோ அங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, லைக் லிட்டில் கிரேஸ், கைண்ட்லி தாட், ஒன் ஹோப், ஒன் பிட் ஆஃப் கரேஜ், ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த். ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் நம்ம வந்து பிரேவாக ஃபேஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள், வை ஷுட் வி மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல் டு ஹாவ் ஏ கிளிம்ஸ் ஆஃப் த பிரைட்டர் ஸ்கைஸ், அதாவது பிரைட் ஃபியூச்சருக்காக. ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த போயட் அஷ்யூர் இஃப் வி மேக் அவர் லைஃப் ஒர்த் வைல். ஸோ நம்மளுக்கு வந்து வாழ போகிற லைஃப் வந்து ஹெவன் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வி ஷுட் ஹாவ் ஏ டேஷ் இன் லைஃப் ஆஸ்பிரேஷன், ஹோப். ஸோ செகண்ட் வந்து ஏ டேஷ் இஸ் நீடட் ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை, ஏ பிட் ஆஃப் கரேஜ். ஸோ இது வந்து போயமில் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் வேர்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள், ஒன் மஸ்ட் ஹாவ் எ கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வந்து 2 lines ஆஃப் ரெப்பிட்டேஷன் ஃப்ரம் த போயம் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 ரிப்பீட் ஆகுது இல்லையா. ஸோ அங்கே வந்து அதனால் வந்து இங்கே ரிப்பீட்டேஷன் ஆகிருக்கு. So according to the poet, a thing of beauty is a joy forever. Option A. Beautiful things never pass into nothingness, means that they never fade away. Option C. Will keep a bower quiet for us, means will give us peace and calm. Option A. Of all the unhealthy means suffering. Option C. The sun, moon, trees, old and young are the things that remove the pall of gloom from our lives. Option B. பாருங்க, what is planting a flower compared to? So planting a flower is compared to having a friendship. So what does the tiniest creature need? ஒரு சின்ன இடம் அதுக்கும் தேவை. So space or room. What do the smallest gifts deserve? ஒரு தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்க்கு வந்து தேங்க்யூ சொல்லணும். ஸோ தேங்க்யூ. வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ஃபெயில் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அதர்ஸ்? நம்ம வந்து மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அவங்க வந்து நம்மளை மறந்துடுவாங்க, அதனால் நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ தே வில் ஃபர்கெட் அஸ், விச் வில் மேக் அஸ் ஃபீல் சேட். வாட் யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் லெசன்ஸ் இன் லைஃப்? ஸோ வி கேன் எக்ஸ்பிரஸ் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் டு அதர்ஸ் பை ரெஸ்பெக்டிங் தம். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், பிக் அண்ட் ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த தேர்ட் ஸ்டான்ஸா. ஸோ இங்கே வரது பார்த்தீங்கன்னா ப்ளூம், ரூம், சேட், பேட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹேவிங் ஏ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் ஏ ஃப்ளவர். எக்ஸ்பிளைன். ஸோ நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது தான், ஒரு செடியை வளர்க்கணும்னா நம்ம வந்து அது பயங்கரமாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அது வந்து டே பை டே வந்து வளரும். ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம வந்து லவ், கைண்ட்னஸ் எல்லாம் காமிக்கணும். அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க, வி நீட் டு கிவ் அட்டென்ஷன் டு இட் அண்ட் அக்கார்டிங்லி இட் வில் க்ரோ டே பை டே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கானது புக் பேக்கில் இருந்து. ஸோ அதனால் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், விச் ஆஃப் த கிவன் ஆப்ஷன் இஸ் ஏ மெட்டஃபர். ஸோ ஆஸ் லைக் இருந்தால் அது வந்து சிமிலி, அது இல்லாமல் கம்பேர் பண்ணால் அது வந்து மெட்டஃபர். ஸோ எக்ஸாம்பிள் 1, ஏல வந்து லைக் இருக்குது, பியில் லைக் இருக்குது, டியில் வந்து ஆஸ் இருக்குது, சியில் எதுவும் கிடையாது. ஸோ சி இஸ் த ஆப்ஷன். ஸோ வாட் டஸ் த ஓல்ட் இஸ் ஏ ஸ்டேஜ் மீன்? ஸோ இங்கே வந்து ஓல்ட் இஸ் ஏ ஸ்டேஜ், இங்கே வந்து ஓல்டு வந்து ஸ்டேஜோட கம்பேர் பண்ணுறாங்க, இன்டெரக்டாக கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து மெட்டஃபர். ஐடென்டிஃபை த மெட்டஃபர் இன் ஏ சென்டென்ஸ். her hair is always a rat's nest in the morning. ஸோ இங்கே வந்து ஹேர் ஹேரை வந்து ரேட்ஸ் நெஸ்ட்டோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ ரேட்ஸ் நெஸ்ட் வந்து மெட்டஃபரிங்க. ஓகேங்களா. ஸோ ஹவு டஸ் த போயட் டிஸ்கிரைப் ஹர் கம்ப்யூட்டர்? எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க? இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட் அண்ட் நோஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். வாட் ஹேப்பன் டு த கம்ப்யூட்டர்? அது வந்து ஆப்சென்ட் மைண்ட் ஆயிடுச்சு. ஸோ லிஸ்ட் 4 திங்ஸ் தட் த கம்ப்யூட்டர் குட் நாட் டூ ஆஃப்டர் இட் பிகம் ஆப்சென்ட் மைண்டட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஃபர்கெட்ஸ் டு சேவ் த ஒர்க். ரெண்டாவது வந்து இட் டசன்ட் செக் த ஸ்பெல்லிங். தேர்ட் வந்து இட் ஹைட்ஸ் த ஃபைல். அதே மாதிரி ஃபோர்த் வந்து இட் வேனிஷ் த ஒர்க். ஓகேங்களா. ஸோ இந்த 4 ஒர்க் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வாட் மேட் த போயட் ஸ்கும்? அது எதனால் வந்து போயட் வந்து ஸ்கும் பண்ணுவார்? ஸோ ஆக்சுவலி அந்த நாட்டி கம்ப்யூட்டர் வந்து gobbled a worm and behaved so erratically that made the poet squirm. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஸோ 5th கொஸ்டின் பாருங்கள், why did the poet call the doctor? because the computer caught a virus. ஸோ அதனால் வந்து அந்த போயட் வந்து டாக்டர் கூப்பிட்டாங்க. ஸோ இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள், இதையும் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் புக் பேக்கில் இருக்கிறதால நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பிரைனி அண்ட் ஸ்மார்ட். வி கெட் ஆன்சர்ஸ் ஃபார் கொஷின்ஸ் பை a click. The computer forgot to save the poet's work. The computer actually gobbled a worm. The poet feels that his computer needs a break. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. ஸ்மார்ட், ஹார்ட், கிளிக், குயிக், ரைட், சைட், சிக், குயிக். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து அல்லிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க, இதுவும் ஈஸி தான், இதில் நான் டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் இட் கேட்குறாங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில். இது கேட்பாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இது பாருங்கள், ஸோ பிரெயின்ன்றது வந்து பெர்சானிஃபிகேஷன் தான். மவுண்டைன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இன்டெரக்டாக
கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து மெட்டஃபர். இட் இஸ் ஸோ ஆப்சன்ட் மைண்டட், இது வந்து பெர்சானிஃபிகேஷன் தான். கம்ப்யூட்டர் கோபுல் லேவாம், இது வந்து ஹைப்பர்போல். கோபுல் லேவாம்ன்றீங்களா, அது வந்து ஹைப்பர்போல். வெரி சிக்குன்றது மெட்டஃபர். ஓகேங்களா, அதாவது ஸ்டாப்டு ஒர்க்கிங்க தான் வெரி சிக்குன்றாங்க. ஸோ இங்கே அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. Why should we speak gently? Because soft and kind words leave a deep and lasting impression. ஸோ செகண்ட் பாருங்கள், வாட் டு யூ இன்ஃபர் அபவுட் ஸ்பீக்கிங் வித் அதர்ஸ் ஃப்ரம் திஸ் போயம்? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்பீக் ஜென்ட்லி இதான் வந்து சொல்ல வராங்க. ஸோ வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் ஹார்ஷ்லி? நம்ம வந்து மற்றவங்க கூட ஹார்ஷாக பேசினோன்னா நம்ம வந்து அவங்களுக்கு பண்ண நல்லா போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ஷாக பேசுகிறவங்களுக்கு வந்து நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் கொஷின் பாருங்கள், வை டஸ் த போயட் டெல் அஸ் டு ஸ்பீக் ஜென்ட்லி டு யங் சில்ட்ரன்? ஏன்னா சில்ட்ரன் வந்து நம்மளை பார்த்து தான் கற்றுக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஜென்டிலாக பேசணும். ஸோ லாஸ்ட் பாருங்கள், ஹவு ஷுட் யூ ஸ்பீக் வித் ஓல்ட் பீப்புள்? ஓல்ட் பீப்புள் கூட கைண்டாக பேசணும், ஜென்டிலாக பேசணும், கேரிங் அண்ட் லவ்விங்காக பேசணும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஸ்கிப் கூட பண்ணிடுங்க, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதில். ஸோ இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ், போயமில் இருக்கிற லைன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதையும் ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? The title of the poem Sea Fever means option B, the poet's deep wish to be at sea. The poet asks for a tall ship, option C. The poet wants to lead a life at sea like the gulls and whales, option A. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் கொடுத்துருக்கிற கொஷின்ஸ். ஸோ இதே ஒரு விஷயம் பார்த்துருவோம். ஸோ மோஸ்ட்லி காம்ப்ரஹென்சிவ் லைக் எம்சிக்யூ டைப் தான் கேட்பாங்க, இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்துப்போம். So I must go down to the sea again, to the lonely sea and the sky. Where does the poet want to go? He wants to go to sea. So second பாருங்க, and the wheels kick and the wind song and the white sails shaking. What according to the poet are the pleasures of sailing? Wheels kick, wind song and the white sails shaking. So third பாருங்க, and all I ask is a windy day with the white clouds flying. Why does the poet ask for a windy day? அப்போ தான் வந்து அந்த clouds எல்லாம் வந்து fly ஆகும். ஸோ அதனால் வந்து windy day அவர் வேணுன்றாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அண்ட் ஆல் ஐ எஸ்க் இஸ் ஏ மெரி ஆன் ஃப்ரம் ஏ லாஃபிங் ஃபெல்லோர் அவர். வாட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் கம்பெனி டஸ் த போய்ட் வான்? அவர் வந்து ஒரு லைக் வேண்டரர் வேணும், அதாவது ஊர் சுற்றுறவர் வேணும். அவர் வந்து இம்பாசிபிள் ஸ்டோரியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவார். ஸோ யான்ஸ் தான் இம்பாசிபிள் ஸ்டோரிஸ். ஸோ ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள், அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் எ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிஸ் இஸ் ஓவர். வாட் இஸ் த போயட் வாண்ட் டு டூ ஆஃப்டர் இஸ் வாயேஜ் இஸ் ஓவர்? அவர் வந்து நல்லா படுத்துக்கணும், நல்லா வந்து ஸ்வீட் ட்ரீம்ஸாக வரணும். ஸோ அதான் வந்து போய்ட்க்கு வந்து வேணும். ஸோ the poet wants to have a quiet sleep and a sweet dream. So next question பாருங்க, fill in the blanks with correct rhyming words. இது வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ quote the line that has been repeated in the poem, I must go down to the seas again. இந்த லைன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. ஸோ வாட் இஸ் த poetic device which is used in the line below? and a grey mist on the sea's face. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sea's faceன்னு சொல்லிட்டு பெர்சானிஃபை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இதை படிக்க நம்மளுக்கு வந்து கிரே மிஸ்ட் அந்த சீல வரது அந்த மாதிரி வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் கிரியேட் ஆகும். ஸோ இமேஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, வேர் த விண்ட் இஸ் லைக் ஏ வெட்டட் லைஃப். ஸோ இங்கே வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே லைக் வந்துருக்கு, அதனால வந்து சிமிலி. கேன் கரேஜ் பி டெவலப்டு சடன்லி? வை? கண்டிப்பாக வந்து சடனாக வந்து டெவலப் பண்ண முடியாது. நோ, பிகாஸ் இட் இஸ் சம்திங் டீப் ரூட்டட் இன் த சோல் ஆஃப் ஏ மேன். ஸோ வென் ஷுட் வி ஹாவ் கரேஜ்? எப்போ வந்து நம்மளுக்கு கரேஜ் வேணும்னு கேட்குறாங்க. வென் வி மேக் கிரேட் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஏ கோல் வி ஷுட் ஹாவ் கரேஜ். நம்ம வந்து ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது கரேஜ் வந்து வேணும் அப்படின்றாங்க. கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ்லிங் லைட். மின்மினி பூச்சிருக்குங்களா, அதுதான் வந்து டேஸ்லிங் லைட், விட்டு இருக்குது. ஃபயர் ஃப்ளை. கேன் ஏ கரேஜஸ் மேன் பி டெஃபிடட்? வை? கரேஜஸ் மேன் நம்ம தோக்க அடிக்க முடியும் அப்படின்னு நோ, பிகாஸ் ஏன்னா கரேஜஸ் மேன் அதாவது பிரேவ் மேன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கரேஜ் எல்லாம் வந்தது கிடையாது. எப்போயுமே அவங்ககிட்ட கரேஜ் இருக்கும். வாட் இஸ் த பிரெத் ஆஃப் லைஃப்? கரேஜ். ஓகேங்களா. ஸோ கரேஜ் தான் பிரெத் ஆஃப் லைஃப்ன்றாங்க. வாட் ஆர் த கேரக்டரிஸ் ஆஃப் ஏ கரேஜஸ் மேன்? அவங்களோட கேரக்டரிஸ் என்ன கேட்குறாங்க? பேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். அதுதான் வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அன் இன்ஸ்டன்டேனியஸ் திங் பார்ன் ஆஃப் டிஸ்பேர் வித் எ சடன் ஸ்ப்ரிங். வாட் டஸ் இட் ரெஃபர் டு? இட்டுன்றது கரேஜ். அதே மாதிரி வாட் இஸ் பார்ன் ஆஃப் டிஸ்பேர் மீன்ஸ்? பார்ன் ஆஃப் டிஸ்பேர்னா பார்ன் வித் ஹோப்லெஸ் அவர்கள் தான் பார்ன் ஆஃப் டிஸ்பேர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இட் இஸ் எ ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரைன் ட்ரைட் வித் த பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் த ஸ்ட்ரென்த் டு இட். வாட் இஸ் அன் இன்கிரைன் ட்ரைட்? கரேஜ். வை டஸ் ஏ கரேஜஸ் மேன் நீட் பேஷன்ஸ்? பிகாஸ் கரேஜ் வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லோ ஸ்டடி அண்ட் ஃபர்ம் குவாலிட்டி. ஸோ அதனால் வந்து பேஷண்ட்டாக இருக்கணும். வாட் குவாலிட்டிஸ் ஆர் நீடட் டு பிளே அ கேம்? கரேஜ், ஸ்கில், டீம் ஸ்பிரிட், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வேணும். ஓகேங்களா. ஸோ வாட் ஹெல்ப்ஸ் ஒன் வின் த கேம்? ஒர்க்கிங் டுகெதர், அதாவது டீம் ஒர்க் தான்
one can help in the game. How is team spirit created? நம்ம வந்து மற்றவங்களை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் டீம் ஸ்பிரிட் வந்து கிரியேட் ஆகும், பை சப்போர்ட்டிங் ஈச் அதர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. இப்போ லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. It is helping your fellow man to score, and when his chances hopeless seem, it's forgetting self till the game is over and fighting for the team. What does it stand for here? Itன்றது என்னது? டீம் ஒர்க். ரைட் த ரைம் ஷீம். இது ரைம் ஷீம் என்ன இருக்குது? ஏபி ஏபி. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். They may sound your price and call you great. They may single you out for fame, but you must work with your running mate or you will never win the game. Whom does they refer to? இது யாருன்னா people. Which line talks about team spirit? Third line பாருங்கள். You must work with your running mate. ஸோ இங்கே வந்து டீம் ஸ்பிரிட் பற்றி சொல்லியிருக்காங்க. Pick out the rhyming words from the given lines. Great mate, fame, game. Faster than Paris, faster than witches, bridges and houses, hedges and ditches. What is faster than Paris and witches? Train. So why does the poet mention bridges and houses and ditches, hedges and ditches? இதெல்லாம் வந்து அவர் அந்த போய்ட் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பார்க்குறாரு. ஸோ த போய்ட் மென்ஷன்ஸ் தென் பிகாஸ் வி கேன் see them while traveling in a train. வேறு அது எங்கே இருக்குது? இது வந்து நம்ம வந்து ட்ரெயினில் போகக்குள்ள நம்மளால் சைடில் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயினில் ஜேர்னி பண்ணும்போது அது வந்து பார்க்க முடியுது. தே ஆர் ஆன் த வே ஆஃப் ட்ரெயின் ஜேர்னி. செகண்ட் கொஷின் பாருங்கள். ஹியர் இஸ் a child who clambers and scrambles all by himself and gathering brambles. So where do you think the child is? The child is in the fields climbing up a steep ground. So second question பாருங்கள். What does gathering brambles means? Bramblesனா berries. ஸோ அது வந்து gathering berries அதான் வந்து அதோட மீன். ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். And ever again in the wink of an eye painted stations whistle by. In the wink of an eye means very quickly. Explain painted stations whistle by. ஸோ இங்கே வந்து பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்து ட்ரெயினில் வந்து ஃபாஸ்ட்டாக போகல அந்த லைக் அந்த ஸ்டேஷன்ஸ் வந்து சல்லுன்னு சொல்லிட்டு கண்ணு மூடி திறக்கிறதுல சல்லுன்னு சொல்லிட்டு போயிடும். அதுதான் வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெனி கலர்ஃபுல் பில்டிங்ஸ் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் appear and disappear in a glance due to the speed of the train. ஸோ ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஈச் a glimpse and gone forever. What is each over here? Why it is gone forever? ஸோ இங்கே ஈச்ன்றது என்னென்னா இவ்வளோ நேரம் நம்ம ட்ரெயினில் போகும்போது பார்க்குறோம் இல்லையா, எல்லாமே சேர்த்து தான் அது வந்து ஈச்னு சொல்லியிருக்கிறோம். என்னென்னலாம் பார்க்குறோமோ அதெல்லாம் ஈச். வை இட் இஸ் கான் ஃபார்வர்னா நம்ம வந்து அந்த ட்ரெயினில் வந்து சல்லுன்னு ஒரு கிளிம்ஸ் தான் பார்ப்போம், லைக் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை வந்து எப்போயுமே வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணியிருக்காரு. ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் appeared and disappeared so quickly that the poet looked at them only for a short time and they can never be seen again. அதான் வந்து இதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் டஸ் சார்ஜஸ் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டில் மீன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஒரு பேட்டிலில் வந்து என்ன சார்ஜஸ் பண்ணுறதுக்கு அப்படி அதாவது மீனிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இப்போ வந்து வாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனிவே நோக்கி வந்து ஒரு ட்ரூப்ஸ் அதாவது சோல்ஜர்ஸ் எல்லாம் ஃபார்வர்டில் போவாங்களே அந்த மாதிரி வந்து ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதான் வந்து அதோட மீனிங். த ட்ரெயின் ரன்ஸ் ஃபார்வர்ட் as quickly as army soldiers attack the enemy in the battlefield. What word could best replace charges in the poem? ஸோ இந்த சார்ஜஸ் வந்து சார்ஜஸ் along like troops சொல்கிறாங்களா, அதாவது மார்ச்சஸ், அதான் வந்து அதோட மீனிங் மார்ச்சஸ். Why does the child clamber and scramble? எதுக்கு வந்து அது வந்து எதுக்கு வந்து அந்த சைல்டு வந்து மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டு கேதர் பிளாக் பெர்ரிஸ், அதாவது பிராம்பிள்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது மீனிங் வந்து பெர்ரிஸ், டு கேதர் பெர்ரிஸ். இந்த ஒரு லைன் கொடுத்துட்டு இது எந்த சீசன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ மேக் த feet dusty. ஸோ டஸ்டின்றது என்னது சம்மர் சீசன். ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் வில் விசிட் when I am there. இது வந்து மழை காலம் மான்சூன். ஐ ஆம் pretty ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இது வந்து வசந்த காலம் ஸ்ப்ரிங் சீசன். ஐ மேக் யுவர் கார்டன் ஸ்மெல் ஸ்வீட். இது வந்து ஸ்ப்ரிங் சீசன். லீவ்ஸ் வில் வித்தர் பிகாஸ் ஆஃப் மீ. அது போகிறோம் இளையதிர்காலம் ஆட்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரிஹென்சிவ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சம்மர் கம்ஸ் இன் ஏ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மெல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். டஸ் த போயட் வெல்கம் த சம்மர்? ஹவு டு யூ நோ? எஸ், பிகாஸ் she says that summer comes with sunny smells making people cheerful. ஏன்னா இங்கே வந்து சன்னி ஸ்மைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது அந்த வேர்டை வச்சு இவன் வந்து சம்மர் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு உற்சாகமான ஒரு சீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விச் லைன் டெல்ஸ் யூ தட் there is no rain in summer? ஸோ இங்கே வந்து டஸ்டி ஃபீட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, லைக் சன்னி ஸ்மெல்ஸ் டஸ்டி ஃபீட், அதாவது மழை இல்லாமல் சம்மரில் பார்த்தீங்கன்னா பூமியெல்லாம் வறட்சியாகி தூசியெல்லாம் அங்கங்கே கிளம்ப ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து சன்னி ஸ்மெல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட்னு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பாருங்கள். ஸ்ப்ரிங் இஸ் pretty but short and sweet when you can smell the grass from your garden seat. How does the poet describe the spring season? ஸ்ப்ரிங் சீசன் வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்க? ப்ரெட்டியாக இருக்கும் ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்றாங்க. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். விச் லைன் டெல்ஸ் யூ தட் the garden is fresh when you can smell the grass சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த லைனில் தான் garden is freshன்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க.
ஹூ டஸ் யூ ரெஃபர் டு இங்கே வந்து ரீடராக சொல்லியிருக்காங்க. ரீடர் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க தான் யூ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரேடியோ லோன் ரோன். ஆட்டம் இஸ் இண்டியன் வென் எவர் லீவ்ஸ் ஃபால் டவுன். ஸோ ஹவ் இஸ் ஆட்டம் இண்டியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எப்போனா இப்போ இலையெல்லாம் உதிர்ந்துச்சுன்னா அது வந்து இந்தியாவில் ஆட்டம். ஸோ whenever the leaves fall down, it is autumn in India. Compare the English autumn with the Indian autumn. ஸோ இங்கிலீஷ் ஆட்டம்க்கு இந்தியன் ஆட்டம், இங்கிலீஷ் ஆட்டம்லாம் எப்படி இருக்கும், லீவ்ஸ் எல்லாம் ரெட் கலர், எல்லோ கலர், ப்ரௌன் கலராக மாறிடும். அதுவே இந்தியன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் விழுந்துரும். ஸோ அதுதான் வந்து இந்தியன் ஆட்டம். நேம் த சீசன்ஸ் மென்ஷன் இந்த போயம். ஸோ இந்த 4 சீசன் சம்மர், மான்சூன், ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த சம்மர் பிரிங்? ஹீட் அண்ட் டஸ்ட். விச் வேர்ட் ரெஃபர்ஸ் டு ரெயின்? மான்சூன். ஸோ இதெல்லாமே டைரக்ட் ஆன்சர்ஸ் தான், ஈஸியாக தான் இருக்கும். வை டஸ் த போயட் சே த ஸ்ப்ரிங் இஸ் பிரெட்டி? ஏன்னா அது வந்து லைக் வசந்த காலம், எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லீவ்ஸ்லேருந்து, ட்ரீஸ்லேருந்து, ஸோ ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிகாஸ் வி ஃபைண்ட் ட்ரீஸ் வித் க்ரீன் லீவ்ஸ் அண்ட் ஸ்வீட் ஸ்மெல்லிங் கிராஸ் ஆல் ஓவர். வென் இஸ் இட் ஆட்டம் இன் இந்தியா? இந்தியாவில் எப்போ வந்து ஆட்டம்னு கேட்குறாங்க. எப்போல்லாம் வந்து அந்த லீவ்ஸ் வந்து உதிர்ந்து விழுதோ அப்போ தான் வந்து இந்தியாவில் ஆட்டம். வை டஸ் த போயட் சே திஸ்? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் எல்லாம் அதிகமாக நடக்காது, டைரெக்டாக வந்து அது வந்து காஞ்சி விழுந்துரும் அப்படின்னு. ஆனால் அதுவே பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டாகவும், ப்ரௌனாகவும், எல்லோவும், ஸோ அப்போ தான் வந்து எல்லோ, அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இஸ் தேர் அன் ஆட்டம் சீசன் இன் இந்தியா? எஸ், டெஃபினெட்லி எஸ். வாட் மேட் த சேஜ் அப்செட்? அதாவது அவர் வந்து எதனால் அப்செட் ஆனார்? அவரோட பிக்டேல் வந்து பின்னாடி இருக்குது. அவரோட பிக்டேல் நினச்சி வந்து அவர் வந்து அப்செட் ஆகிடார். வை டிட் த ஸ்பேஸ் ஸ்பின் ஆல் டே? எதுக்காக அவர் சுற்றுறாரு? அந்த பிக்டேல் வந்து முன்னாடி கொண்டுறதுக்காக, அதாவது இந்த பிக்டேலோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக, டு சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் ஹிஸ் பிக்டேல். வாட் சொல்யூஷன் டிட் ஹி அரைவ் அட் ஃபார் த மிஸ்ட்ரி தட் ஹி ஃபவுண்ட்? கடைசி வரைக்கும் ஒரு சொல்யூஷனே கடையில் சுற்றிட்டே இருக்கார். ஸோ நோ சொல்யூஷன். வாஸ் ஹி ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல் இன் சேஞ்சிங் ஹிஸ் பிக்டேல்ஸ் பொசிஷன்? நோ, டெஃபினெட்லி நாட். சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் த லைன் ஃப்ரம் த போயம். ஸ்டில் ஃபைத்ஃபுல் டு இஸ் பேக். கடைசி லைன் பாருங்கள். ஸ்டில் ஃபைத்ஃபுல் டு இஸ் பேக், த பிக்டேல் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க, அது வந்து பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பாருங்கள். டிட் சம்திங் ட்ரீட்ஃபுல் ஹேப்பன்? ஹவு டு டிஸ்கிரைப் த ஈவெண்ட்ஸ் இந்த போயம்? காமெடி ஆர் ட்ராஜடி? ஸோ ஏதாவது துரதிருஷ்டமாக நடந்தால் கேட்குறாங்க. எதுவுமே நடக்கல, ஜஸ்ட்டு பிக்டேல் பின்னாடி இருக்குது, அதில் என்ன போய் நடக்க போகுது? ஸோ நோ, நத்திங் ட்ரீட்ஃபுல் ஹேப்பன். இது வந்து காமெடியாக ட்ராஜடியான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து காமெடி போயம், ஆனால் ட்ராஜடின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே வந்து ஐரணி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பட் ஒண்டர்ட் மச் அண்ட் சாரோட் மோர் பிகாஸ் இட் ஹேங் பிஹைண்ட் ஹிம். வாட் வாஸ் ஹி ஒண்டரிங் அபவுட்? அவரோட பிக்டேல் வந்து பின்னாடி இருக்குது, அதை வச்சு அவர் வந்து ஒண்டர் பண்ணுறாரு. பிகாஸ் ஹிஸ் பிக்டேல் is behind him. What does the word it refer to here? It another pigtail. So next question paranga. And though his efforts never slack, and though he twist and turn and tack, alas still faithful to his back, the pigtail hangs behind him. So pick out the rhyming words here. So rhyming words another slack, tack, back. So adhe mari give the rhyme scheme கேக்குறாங்க. rhyme scheme another a b. So slack, tack, back என்றது a him என்றது b. So next question paranga. Did he quit his trying? No, he did not quit his trying. How can he so கேக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரன்லைன் சொல்லியிருக்காங்க. அண்ட் தோ ஹிஸ் எஃபோர்ட்ஸ் நெவர் ஸ்லாக், அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் அண்ட் டர்ல் அண்ட் டேக். ஸோ இதை வச்சு நம்ம வந்து சொல்லலாம் அவர் வந்து குவிட் பண்ணல அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹி மியூஸ்ட் அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ். வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு இந்த லைன்? இங்கே வந்து ஹைப்பர்போல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லாத கேஸ் வந்து யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மிகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. கேன் திஸ் போயம்